சுடவா பண்ணப்போது I was not used to this dubbing. முதல்லலாம் ஃபிலிம் எடுக்கும்போது we speak at the same time, act, everything was in one. இப்போ அப்படி இல்லையே, ஃபுல் பிக்சர் ஒர்க் பண்ணிட்டு டப்பிங் மட்டும் தனியாக பண்ணணும். டப்பிங் பண்ணுறதுக்கு ஐ வாஸ் நாட் யூஸ் டு இட். நோ, அந்த காலத்தில் டப்பிங் வந்து அவுட்டோர் எடுக்கும்போது மட்டும்தான், எல்லாம் ஸ்ட்ரெயிட் டேக் தானே. ஐ திங்க் தட் வாஸ் ஈஸியர். ஒரே இமோஷன். இல்லைன்னா டப்பிங் பண்ணும்போது அந்த ஹோல் திங் யூ ஹேவ் டு கெட் இன் டு த மைண்ட். அதுக்கப்புறம் அந்த இமோஷன் பில்டப் வரணும். சிவாஜி அவர் கூட நான் ஃபர்ஸ்ட் நடித்தது பணங்கிற படம். அந்த படம் நடிக்கிற அன்னைக்கு அவருக்கு கல்யாண நாள், உண்மையான கல்யாணம். எனக்கு அந்த படம் நடித்த அன்னைக்கு சீன் வந்து கல்யாணம். 1952லேருந்து எத்தனையோ படங்களில் நாங்கள் சேர்ந்து நடிச்சிருக்கோம். மோகனாம்பலுக்கு அப்புறம் நான் ஊருக்கு போயிட்டேன், அமெரிக்காவுக்கு. திரும்பி வந்து 86ல் சிவாஜியோட 2 மூவி பண்ணேன். ஒன்று வந்து தாய்க்கு ஒரு தாலாட்டு, ஒன்று வந்து லக்ஷ்மி வந்தாள். ஜாஸ்தி ஃபிலிம்ஸ் என்னோட தான் பண்ணியிருக்காரு. நியர்லி 53 பிக்சர்ஸ். யூ நோ மை ஏஜ் நவ்? நோ. 60. இந்த ஏஜ்ல கூட டான்ஸ் ஆடுறீங்களா? ஏன் முடியாது? எதுலையாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால், இஃப் யூ வாண்ட், இஃப் யூ லவ் இட், யூ கேன் டூ இட். ஒரு எம்ஜிஆர் அவர்களோட நடிச்சிருக்கீங்க. ஆமாம். அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கிரேட் ஆக்டர், கிரேட் ஹியூமன் பீயிங். எல்லார்கிட்டையும் ஒரு அன்பு, அஃபெக்ஷன், அந்த மாதிரி. அமெரிக்காவுக்கு போகிறது முந்தி லாஸ்ட் படம் அவர் கூட தான் பண்ணேன், ரிக்ஷாக்காரன் சொல்லி. எனக்கு போகிறதுக்கு அவசரம் தெரிஞ்சதுனால அவர் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணார் என்ன ஊருக்கு